பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொடூரமான முறையிலே வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இன்னும் நாங்கள் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அடக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், குறிப்பாக பட்டியலின மக்களுக்காக 25 ஆண்டு காலமாக போராடி வருகின்றவர். அவருடன் சேர்ந்து நாங்களும் பல போராட்டங்களில் ஈடுபட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தோம். 6 மாதத்திற்கு முன்பு கூட வில்லிவாக்கம், சென்னை வில்லிவாக்கத்தில் இருவரும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை, தமிழ்நாட்டில் 2 பெரும் சமுதாயம் இருக்கிறது. ஒன்று பட்டியலின சமுதாயம், அடுத்தது வன்னியர் சமுதாயம். இந்த 2 சமுதாயங்களும் காலங்காலமாக கூலியாக விடுதலை இல்லாதல், மதுவுக்கு அடிமையாக்கி முன்னேற்றம் இல்லாத சமுதாயங்களாக தொடர்ந்து இந்த ஆளும் ஆண்ட கட்சிகள் எல்லாம் இந்த சமுதாயங்களை அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கிறது. இந்த சமுதாயங்களை வாக்கு வங்கிகளாக பயன்படுத்துகிறது என்று அந்த நிகழ்ச்சியிலே வெளிப்படையாக பேசியவர். எங்களுக்கு மிகுந்த ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி. அவரை இழந்து வாடுகின்ற அவர் குடும்பத்தினர் மற்றும் அவர் கட்சியினர் அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கின்றோம். தமிழ்நாட்டில் சமீப காலத்தில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக ஒரு சூழல் வந்திருக்கிறது. கடந்த மாதம் நெல்லையிலே காங்கிரஸ் மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்டார். 3 நாட்களுக்கு முன்பு அதிமுகவை சார்ந்த முக்கிய நிர்வாகி சேலத்திலே படுகொலை செய்யப்பட்டார். நேற்று நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொடூரமான முறையிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 10 நாட்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சியிலே 65 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்திருக்கின்றார்கள். இப்படி தொடர்ந்து தமிழ்நாடு சாவுகளையும் கொலைகளையும் பார்த்துக் கொண்டு வருகிறது. நம்முடைய உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு புரியல. எங்களுக்கு வந்த செய்தி, தமிழ்நாட்டில் இருக்கின்ற முக்கியமான உளவுத்துறை சார்ந்தவர்கள் குறைந்தது கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் 500 பேர் விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒவ்வொரு கிராமத்திலும் தங்கி இருக்கின்றார்கள் என்று செய்தி. உளவுத்துறை இங்கேயே தங்கி, இந்த தொகுதியிலே தங்கி, இந்த தொகுதியில் யார் வருகிறார், யார் வாக்குகள் கேட்கிறார், யார் ஓட்டு கேட்கிறார், யாருக்கு ஓட்டு போட போறாங்க, அது எப்படி அந்த வாக்குகளை வாங்கலாம், இதுலதான் உளவுத்துறை கவனமாக கடந்த 20 நாட்களாக இருந்திருக்கிறது. ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் நினைத்து பாருங்கள், சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது தமிழ்நாட்டில். உளவுத்துறையுடைய தோல்வியாக நான் பார்க்கின்றேன். மீண்டும் சொல்கின்றேன், இந்த கொலைக்கு காரணம் நிச்சயமாக காவல்துறை பொறுப்பேற்க வேண்டும், முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும். நிச்சயமாக முதலமைச்சர் கவனம் செலுத்தணும். நானும் பல முறை சொல்லிட்டேன், கவனம் செலுத்துற மாதிரி முதலமைச்சர் இல்ல. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இப்படி ஒரு தேர்தலை நான் இது வரைக்கும் நான் பார்த்தது. ஃப்ரீ ஃபார் ஆல்னா இங்க தேர்தல் அதிகாரின்னு யாரும் இல்லை. இங்க தேர்தல் ஆணையம், தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தை பூட்டு போட்டுட்டு போயிடலாமே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.